இங்க ஆயிரக்கணக்கான ஏலியன் பாட்ஸ் இருக்கிற ஒரு பகுதியில தெரியாம 3 பேரு மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளயும் ஒரு ஏலியன் இருக்கும். இப்போ அந்த பாட் எல்லாம் ஓபன் ஆகுற டைம் நெருங்குது. அப்போ அதோட கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஹீரோ பயந்து போய் அவனோட மிஷின் கன்னை எடுத்து அங்க இருந்த பாட்ஸை எல்லாம் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னொரு பொண்ணும் அங்க இருந்த பாட்ஸை எல்லாம் மிஷின் கன்னால சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க ஆயிரக்கணக்கான ஏலியன் பாட்ஸ் இருக்குது. இவங்களோட கன்னுல புல்லட் அதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சடனா இன்னொரு பொண்ணு அங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்னன்னா அங்க இருந்த எல்லா ஏலியன் பாட்ஸும் ஆக்சிஜன் டியூபால கனெக்ட் ஆகியிருக்கும். ஒருவேளை அந்த ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வெளியே வராம தடுத்துடலாம்னு நினைச்சு ஒரு டியூபை கட் பண்றான். அந்த டியூப்ல இருந்து கிரீன் கலர்ல ஒரு லிக்விட் வெளியே வருது. இப்போ அந்த ஏலியன் பாட்ஸுக்கு இடையே இருந்த ஆக்சிஜன் தடப்பட்டதால நிறைய ஏலியன்ஸ் மூச்சு முட்டி சாக ஆரம்பிக்குது. இந்த டெக்னிக் வேலை செய்யறத கவனிச்ச அந்த 3 பேரும் சடனா அங்க இருந்து பிரிஞ்சு போய் எல்லா இடமும் இருந்த ஆக்சிஜன் டியூப்ஸை சுட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஆக்சிஜன் டியூப் மட்டும் மீதி இருக்குது. ஒரு பொண்ணு அதையும் கட் பண்ணலாம்னு போறான். அப்போ சடனா அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா அந்த ஏலியன் பாக்ஸ்ல இருந்தது எல்லாம் ஏலியன்ஸோட குழந்தைகள் தான். அதனால அவங்க அதை அழிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா கவுண்ட் டவுனும் முடிஞ்சிருது. இதனால அங்க இருந்த ஏலியன் பாக்ஸ் எல்லாம் மொத்தமா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஏலியன்ஸோட குழந்தைகள் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பயந்து போய் ஒரே இடத்துல கூடி நிற்கிறாங்க. அடுத்ததா அவங்களோட கதி என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே டைம் ஹியூமன்ஸ்லயும் இவங்க 3 பேர் மட்டும்தான் இன்னும் இந்த பூமியில உயிரோட மீதி இருப்பாங்க.